என்ன நெஞ்சு அழுத்தபடி? அவனுக்கு சந்தனம், பன்னீரு, புனுகு, மல்லிகை பூ. சும்மா இருடி, நினைச்சா வயத்தை பத்தி எரியுது. அடி நேற்றுக்கு தான் இந்த மிட்டாதார் எனக்கு அந்த பட்டை வாங்கி கொடுத்தார். அதையும் தூக்கி அவன் கழுத்துல போட்டு போக சொல்லிட்டாடின்னா நீ என்னை கொன்றாலும் சரி, என் உடலை துண்டம் துண்டமாக வெட்டி சித்திரவதை செய்தாலும் சரி, நான் அவரை தவிர வேறு ஒருவரையும் அடைய மாட்டேன். இது நிச்சயம். சரி, இவன் முகத்திலேயே முழிக்க வேண்டாம், இந்த வீட்டிலே இருக்க வேண்டாம். வாங்க நம்ம போலாம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? அடி 17 வருஷமா சம்பாதிச்சதே எல்லாம் இவளுக்கா கொடுத்துட்டு போகணுங்கிற? சரி, புறப்படு. ஏண்டி திருப்தி தானே? இனிமே நீ அவனும் சுகமா இருங்க. சுகமா இருக்க. என்ன நீலா? நீலா, இனிமேல் நீலா உங்களுக்கு எதற்கு? நடந்தது நடந்தாய் விட்டது. இனி நடக்க போதை பேசலாமே. அதுவும் சரிதான். நடக்க வேண்டியதை பற்றி பேசலாம் அல்லவா? ஆஹா, அப்படியானால் அவள் முகத்தை பார்ப்பதில்லை என்று சத்தியம் செய்து கொடுங்க. அவளை பார்க்கப்படாதா? நீ கலாவதி அறிய மாட்டாய். அவளும் உன்னை போல் என் மீது உயிரையே வைத்திருக்கிறாள். அப்படியானால் முடியவே முடியாதா? அடே அப்பா, என்ன இவ்வளவு கோபம்? நீலா, இந்த சமயத்தில் தானா போன சங்கதி எல்லாம் பேச வேண்டும்? இதெல்லாம் பிறகு கவனித்துக் கொள்ளலாம். நான் சொல்வது கேள். கேட்கிறேன். அது மாதிரி தானே நீங்களும் நான் சொல்கிறபடி கேட்க வேண்டும். ஆமா, சத்தியம் கூட வேண்டாம். அவள் வீட்டிற்கு போவதில்லை என்று சொல்லிவிடுங்க, அதுவே போதும். என் சுவாமி அல்ல, சொல்லுங்கள். நீலா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். நீலா, 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 நீலா. எட்ட நில்லுங்கள். காமத்தை தணிக்கும் பெரும் கருவியா நான்? இத்தனை நாட்கள் என்னை ஏமாற்றியது போதும். உங்கள் சரசமெல்லாம் அவளிடமே வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர்களுக்கு அவள் தனது உடம்பை வைத்திருப்பாள். கேட்க போனால் உடல் பெரிதல்ல, உள்ள காதல் பெரிதென்பீர்கள். பேசிதான், ஆனாலும் விலையில்லாம் அணிக்கென்பீர்கள். கள்ளம் கபடம் கற்றவள் தான், ஆனாலும் அவள் காதல் மட்டும் நிஷ்கலமானது என்று சொல்வீர்கள். ஐயோ, இப்படி சதி செய்ய எத்தனை நாள் காத்திருந்தீர்கள்? நீ என்ன சொன்னாலும் சரி, கலாவதியை மறப்பது கனவிலும் இல்லை. என்ன மறக்க மாட்டீர்களா? மறக்க மாட்டீர்களா? ஏன் மறக்க மாட்டீர்கள்? உங்களுக்கு லஜ்ஜை இல்லையா? உங்கள் மனம் என்ன கல்லா? படிப்பது திருவாசகம், இடிப்பது சிவன் கோவிலோ? நாற்ற உடல், நரகக்குழி, உத்தையோரும் பாண்டும் ஒன்றுக்கு உதவாது சரி என்று சொல்லுவீர்களே. இப்போது ஒரு தேவடி ஆளிடம் பிரேமையும் பிரிய மனம் இல்லாமையும் வந்து விட்டதோ? தேளுக்கு கொடிக்கல் விஷம், தேவடி ஆளுக்கு உடம்பு பூரா விஷம் என்று சொல்வார்களே. அதனால்தான் உங்கள் உள்ளமும் உடல் விஷமாகிவிட்டது. நீலா, நீர் வணங்கி வரும் திரு நீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், எம்மை தீண்டாதீர், எம்மை தீண்டாதீர், எம்மை தீண்டாதீர். எம்மை தீண்டாதீர், எம்மை தீண்டாதீர், எம்மை தீண்டாதீர். கடைகட்டவன், காமுகன், பன்றியிலும் இழிந்தவன், கல்வெறியால் கருத்தெளிந்து மலர்மலராய் ருச்சி பார்க்கும் கேவலம் ஓர் வண்டிற்கும்
பகுத்தறிவுள்ள இம்மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? அக்கிரையாகும் ஆபாச பாண்டம் கிடைத்தல் அரிதாம், அழகாம், அற்புதமாம். ஆசையை அடக்குபவனே ஆண்மகன், மற்றவன் ஆணில் ஒரு பேடி. நீலா, உணர்ந்தேன் உணர்ந்தேன். நீ எம்மை என்றதினால் இன்று முதல் உன்னையும் உன் வர்க்கத்தார்களாகிய மாதர்களையும் கரத்தினால் மட்டுமல்ல மனத்தினாலும் தீண்டேன். திருநீலகண்டன் மீது ஆணை. நீலகண்டம், நீலகண்டம். அடியே, அவர் வந்துட்டாரடி, அவர் வந்துட்டாரடி. நீங்க எல்லாம் இருங்க, அவர் போய் நான் அழைச்சிட்டு வரேன். கலாவதி, சுவாமி, என்னை தொடாதே. சுவாமி. கலாவதி, திடமாக இரு, திடுக்கிடாதே. என்னிடம் உனக்கு உண்மை காதல் இருந்தால் என்னுடைய பிரதிஜைக்கு பங்கம் வராதபடி நடந்து கொள். என்ன பிரதிஜையா? சுவாமி, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. நான் நேற்றைய தினம் நீ கொடுத்த ஆடை ஆபரணங்களுடன் இங்கிருந்து என் வீட்டிற்கு போனதும். ஆமா, இவ்வளவு உங்களுக்கு யார் கொடுத்தார்கள்? இவ்வளவு உன்னை போல ஒரு பெண் தான் கொடுத்தாள். அவள் முகத்தை பார்ப்பதில்லை என்று சத்தியம் செய்து கொடுங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, கலாவதியை மறப்பது கனவிலும் இல்லை. நீர் வணங்கும் அந்த திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், எம்மை தீண்டாதே, எம்மை தீண்டாதே. நீ எம்மை என்றதினால் இன்று முதல் உன்னையும் உன் வர்க்கத்தார்களாகிய மாதர்களையும் கரத்தினால் மட்டுமல்ல மனத்தினாலும் தீண்டேன். திருநீலகண்டன் மீது ஆணை. ஆகையால் எனது சத்தியத்தை காப்பாற்றும் பொறுப்பு உன்னுடையதல்லவா? தெய்வமே, நான் எண்ணிய எண்ணமெல்லாம் பாழாகிவிட்டதே. நீலகண்டம், நீலகண்டம், நீலகண்டம். சுவாமி, அப்படியானால் என் கதி என்ன? கலாவதி, கவலைப்படாதே. அறிவை சூன்யமாக்கும் காமத்தையும் காதலையும் மனத்திலும் நினைக்காதே. அதை அறவே மறந்துவிடு. ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் சிவன் நாமம், ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் சிவன் நாமம் உச்சரிக்க வேண்டும். ஜென்மம் கிடைத்தர ஒரு நாள்
ஒரு பொழுதாகிலும் ஜீவன் நாமம் உச்சரிக்க வேண்டும். ஜென்மம் கிடைத்தர ஒரு நாள் வெறுநாளாகி ஜனநாதி துயர் வெறுநாளாகி ஜனநாதி துயர் வேலைக்குள் மூழ்கி பின்காலம் கடிக்காமல் வேலைக்குள் மூழ்கி பின்காலம் கடிக்காமல் ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் ஜீவன் நாமம் உச்சாரிக்க வேண்டும். ஜென்மம் கிடைத்தர ஒரு நாள் பெண்டு பிள்ளை வீடு கன்று மாடு தனம் பெண்டு பிள்ளை வீடு கன்று மாடு தனம் பெருமையான பெரும் வெள்ளம் பெண்டு பிள்ளை வீடு கன்று மாடு தனம் பெருமையான பெரும் வெள்ளம் இதை கண்டு நெஞ்சில் இதை கண்டு நெஞ்சில் மோகம் கொண்டு சென்று சாடி கடல் மூழ்காதே பெரும் பள்ளம் இதை கண்டு நெஞ்சில் மோகம் கொண்டு சென்று சாடி கடல் மூழ்காதே பெரும் பள்ளம் தனில் கொண்டமிழ்த்தி விடுமே கொண்டமிழ்த்தி விடுமே பள்ளம் தனில் கொண்டமிழ்த்தி விடுமே பின்கரை கொள்ள வெகுவருத்தமே பள்ளம் தனில் கொண்டமிழ்த்தி விடுமே பின்கரை கொள்ள வெகுவருத்தமே கொண்டமிழ்த்தி விடுமே பின்கரை கொள்ள வெகுவருத்தமே முனிவர் தொண்டு செய் சிவபதமே நினைந்தால் தொண்டு செய் சிவபதமே நினைந்தால் தோணியாகி வருமே தோணியாகி வருமே அதனால் ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் ஜீவன் நாமம் உச்சரிக்க வேண்டும். ஜென்மம் கிடைத்தர ஒரு நாள் சுவாமி, மூடியிருந்த என் கண்களை திறந்து விட்டீர்கள். இன்று முதல் மாதா, பிதா, குரு, தெய்வம் சகலமும் நீங்களே. என்னை மன்னிக்க வேண்டும். சுவாமி, சந்தோஷமாய் சென்று வாருங்கள். நான் போய் வருகிறேன். நீலகண்டம், நீலகண்டம், நீலகண்டம். என்னை விடுங்க, இந்த வேஷ்டி எடுத்து போங்க.
ஏன் நரனே, தன் சொந்த மனைவிக்கு சுகத்தை கொடுக்காதவன் ஓர் புருஷனா? போ போ. நீலகண்டம், 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 நீலகண்டம். நிறுத்துங்கள். நடனமாடிய திருப்பாதத்தை பார்க்காமல் விட்டுவிட்டு காசிற்காக கலை விற்கும் இவருடைய பாதத்தை பார்க்க வேண்டும். எழுந்திருங்கள். சுவாமி, எனக்கு வேறு வழியே இல்லையா? நான் இப்படியே வதைந்து போக வேண்டியதானா? நெற்றிக்கண் திறந்து நிறுத்துளாக்கும் உண்மையே அந்த மன்மதன் ஒரு கை பார்த்தான் என்றால், ஒன்றுக்கும் உதவாத இந்த ஊத்த உடம்பை தாங்கி நிற்கும் நான் எம்மாத்திரம்? சுவாமி, பக்தர்கள் மனம் பதைத்தால் உமது உள்ளமும் பதைக்கும் என்று சொல்கிறார்களே, அது என் மட்டும் பொய்யாகிவிட்டதோ? நீர் அடியார் துயர் தீர்ப்பது என்பதெல்லாம் அறியாதோர் வார்த்தைகளோ? அன்று ஆலகால விஷத்தை உண்டது இந்த பிரபஞ்சத்தை ரட்சிக்கவா அல்லது பார்வதி தேவிக்கு பயங்காட்டவா? சுவாமி, லோகமாதாவுக்கு பயங்காட்டலாம். நான் என்ன துரும்பிலும் துரும்பு. உனது லீலா வினோதங்களின் சக்தியை என்னால் தாங்குவது சாத்தியமாகுமா? ஆனால் ஆனால் என்ன, நீர் கல் நெஞ்சர்தான். பிள்ளைக்கறி கேட்டீர், அதுவும் அப்பன் பிடிக்க அங்கமெல்லாம் நொந்து பெற்ற தாய் மகன் கழுத்தை அறுக்க வேண்டும் என்றீர். அப்பா, என்ன கொடூரம், என்ன கொடூரம்! உமக்கு ஒரு கண் கட்டுவிட்டதே என்று பதைத்து தன் கண்ணை பிடுங்கி கொடுத்த ஒரு பக்தனுடைய மற்றொரு கண்களையும் பாழாக்கினீர். என்ன கொடுமை! அப்பா, உன் கல்லஞ்சத்தை இந்த எளியனிடம் காட்டுவது உமக்கே தர்மம் தானா? சுவாமி, வேண்டாம் வேண்டாம். என் மனதை மறட்டும் மாயவில்லை, எனக்கு ஒரு சக்தி அழியும். உண்மையே நம்பி உன் மீது வைத்த ஆணை முறியாதிருக்க செய்வது உமது கடமை அல்லவா? எனக்கு வேறு யாரு கதி? நீலகண்டம், நீலகண்டம். ஹே பக்தா, கவலைப்படாதே. நீ மாயையை வென்று விட்டாய். நீலகண்டம் பேரில் ஏதாவது பாடு. நீலகண்டா, 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 நித்ய நிர்மல நிரஞ்சன நீலகண்டா, நித்ய நிர்மல நிரஞ்சன நீலகண்டா, நித்ய நிர்மல நிரஞ்சன நீலகண்டா. ஆலமுண்டோ, ஆலமுண்டோ, ஆலமுண்டோய் அன்பனையாண்டவனை கொடுமாலமுண்டோய், அன்பனையாண்டவனை கொடுமாலமுண்டோய், அன்பனையாண்டவனை கொடுமாலமுண்டோய், அன்பனையாண்டவனை திருமாலும் வேதல் தானும் அறியாத பரது, மாலும் வேதல் தானும் அறியாத பரது, மாலும் வேதல் தானும் அறியாத பரது, மாலும் வேதல் தானும் அறியாத பரது. நீலகண்டா, நீலகண்டா, நித்ய நிர்மல நிரஞ்சன நீலகண்டா. பாம்பனில் பாம்பனில் தோய் செம்புனணியம் பலவனே, பாம்பனில் தோய் செம்புனணியம் பலவனே, பாம்பனில் தோய் செம்புனணியம் பலவனே, பாம்பனில் தோய் செம்புனணியம் பலவனே. சாம்பமூர்த்தி சுவாமி சிவகாமி மகிழும், சாம்பமூர்த்தி சுவாமி சிவகாமி மகிழும், சாம்பமூர்த்தி சுவாமி சிவகாமி மகிழும், சாம்பமூர்த்தி சுவாமி சிவகாமி மகிழும். நீலகண்டா, நீலகண்டா.
கண்டா நித்ய நிர்மல நிரஞ்சன நீல் கண்டா. அப்பா, நீ மகா சிவபக்தன். நீ எப்பொழுதும் நீலகண்டனையே ஸ்மரித்துக் கொண்டிருந்தால் அவர் உன்னுடைய ஹிருதயத்தில் வாசம் செய்கிறார். ஆகையா நீ இன்று முதல் திருநீலகண்டன் என்ற பெயருடனே விளங்கட்டும். பார்வதி பதையே. போவோம், அவன் வரமாட்டான். தினம் இதே வேலையா போச்சு. இன்னைக்கு எப்படியும் வந்துடுவான். நீ பேசாம இரு. அவங்க 2 பேரையும் சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்தாத்தான் எனக்கு தூக்கம் வரும், தெரியுமா? ஏய், அதோ வர்றான் போல இருக்க. ஜாக்கிரதை, ஏதாவது உளறிடாதே, தெரியுமா? மருதே, கொத்து சேமமா, இப்ப எங்க இருந்து வர்றேன்னு சித்தப்பா வீட்டுக்கு போயிருந்தேன். பொம்மிய பார்த்து 5 நாளாச்சு. அவ கோவிச்சுக்குவா, நான் போறேன், அப்புறம் பேசிக்கலாம். கொஞ்சம் நில்லுன்னு. ஆனாலும் பெஞ்சாதிக்கு பயப்படுறவன் என்ன போல ஒத்தரும் இல்ல. நான் வரட்டுமா? இருடா, உன் கூட பேசக்கூடாதுன்னு நான் இருந்தேன். இருந்தாலும் பாலும் மனசு கேக்குதா? விஷயம் தெரிஞ்சிருந்தும் சொல்லாம இருக்க மனசு வரல. உன் தலைவிதி இப்படியா ஆச்சு? பொக்கு சொல்லட்டுமா? நமக்கு ஒருத்தர் பொல்லாப்பு. வா போ. ஏய், நீங்க பேசிக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. விஷயம் என்ன சொல்ல மாட்டீங்களா? ஏடா சுக்கா, உன் புஞ்சாதி எங்களை அடிச்சு விரட்டினாளா? அதோட ஒரே கவலையா போச்சு. கடைசியில பொம்மிதான் எங்களை பிரிச்சிட்டாலும் நீயாவது நல்லா இருப்பியான்னு கேட்க ஜோசியர்கிட்ட போனோம். உன் பேரை கேட்டாரு, சொன்னோம். உடனே என்னென்னமோ கணக்கெல்லாம் போட்டாரு, ஏட்டுச்சோடி எல்லாம் பிரட்டினாரு. கடைசியில அகஸ்தியர் ஏட்டை எடுத்தாரு. அதுல உன்னை பத்தி எழுதி இருக்கு. என்னென்ன எழுதி இருந்தது? உனக்கு கல்யாணம் ஆனது, உங்க வீட்டு காலமாடு செத்தது, உங்க மாமியாடு கண்ண வஞ்சது, எல்லாம் எழுதி இருக்கு. இதெல்லாமா எழுதி இருக்கு? அது மட்டுமா? அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குதான்னாரு. ஆமான்னு. அவ பேரு பொம்மின்னாரு. சரதான். உடனே அப்புறம் என்னடா சொன்னாரு? பொம்மின்னு சொன்ன உடனே வேற என்ன சொன்னாரு? அது இல்லடா, கேளு. தூண்ணாரா? அவ சொக்கங்கால தினம் நக்குறாளா நாரே. ஆச்சரியமா இல்ல? இதென்னடா கையில காயம்? அது ஒண்ணுமில்லடா. ஆமா, சோசியர் ஏண்டா அப்படி சொன்னாரு? என்னத்த சொல்ல? அதிர்ஷ்டம் இப்படியா போகணும்? ஏய், கவலைப்படாதீங்க, மனச தேர்த்துக்கீங்கடா. அவ போன ஜென்மத்தில நாயா, இந்த ஜென்மத்திலயும் அதே குணம்தானா? நீ போய் அவளை தெரியாம கல்யாணம் செய்துகிட்டியே என்னதான் வருத்தம். ஓ, போன ஜென்மத்துல நாயா இருக்கும். எப்ப பார்த்தாலும் அவ வள்ளு வள்ளுன்னு தான் உழுவுறா. இந்த கையில காயம் கூட அவ கடிச்சதுதான். அவ நாய் தான். ஜோசியர் சும்மாவா சொல்லுவாரு? அது சரி, நீ என்ன செய்ய போற? என்ன செய்ய போறனா? நான் இப்ப நேர வீட்டுக்கு போகல, சாயங்காலம் தான் போவேன். அப்பதான் அவ காலை நக்கி பாக்குறாளா இல்லையான்னு தெரியும். நாயா பாத்துக்கிறேன். நீலகண்டம் வடிவேல். நீலகண்டம் சம்போ மகாதேவ். சம்போ மகாதேவ். நீலகண்டம் சங்கரா சிவா. நீலகண்டம். தேவ
சிவசுப்பிரமணிய நீலகண்ட 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 மகாதேவா தேவா நீலகண்ட 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 மகாதேவா. சுவாமிகளே வாருங்கள். நீலகண்டம் 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 கருணாகரனே நடராஜா நீலகண்டனே தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே உன்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும் உன்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும் மௌன குருவே ஹரனே எனையாண்ட நீலகண்டனே மௌன குருவே ஹரனே எனையாண்ட நீலகண்டனே ನೀನಲೋಚನಿ ಹೊನಾಳ ತಾಂಡವ ಮಾಡು ಸಭಾಪತೆ ನೀನಲೋಚನಿ ಹೊನಾಳ ತಾಂಡವ ಮಾಡು ಸಭಾಪತೆ ಜ್ಞಾನಿಗಳ ಮನವು ವಿರುಂದು ನೀಲಕಂಠನೆ ಜ್ಞಾನಿಗಳ ಮನವು ವಿರುಂದು ನೀಲಕಂಠನೆ ಮೌನ ಗುರುವೆ ಮೌನ ಗುರುವೆ ಮೌನ ಗುರುವೆ ಮೌನ ಗುರುವೆ ಹರನೆ ಎನಯಾಡ ನೀಲಕಂಠನೆ ದೀನ ಕರುಣಾಕರನೆ ನಟರಾಜ ನೀಲಕಂಠನೆ உலகில் கோடி கோடி மக்களும் உலகில் கோடி கோடி மக்களும் உண்டு ஒருவரும் கொஞ்சமும் என்னை திரும்பி பாரீரோ கோடி கோடி மக்களும் உண்டு ஒருவரும் கொஞ்சமும் என்னை திரும்பி பாரீரோ ஆடி ஆடி ஒரு காலும் நான் ஆடி ஆடி ஒரு காலும் ஒடிந்தது யாரிடம் முறையிடுவே வாரீரோ நான் யாரிடம் முறையிடுவே வாரீரோ அம்மா திருநீலகண்டன் வீடு அது அதோ பாருங்க பெரிய வீடா தெரியும் அதுதான் யாரப்பா வீட்டில் சுவாமி வர வேண்டும் வர வேண்டும் நீதானே நீலகண்டன்
ஆம் சுவாமி, உட்காருங்க. மண்ணோடுகளை தாராளமாய் வழங்கும் மகானுபாவன் நீதானோ? ஆமாம் சுவாமி. இது சுத்த பைத்தியக்காரத்தனமாக தோன்றவில்லையா உனக்கு? இல்லையே சுவாமி. நல்லது. சுவாமி, தங்களை பார்ப்பது அந்த சாட்சாத் நீலகண்டனை பார்ப்பது போல் இருக்கிறது சுவாமி. போதுமப்பா, முகஸ்துதி போதும். எரியற கும்பிக்கு ஏதாவது கொட்டி தொலை, அப்புறம் நீ என்ன வேண்டுமானாலும் உளரலாம். சுவாமி, அபச்சாரம் அபச்சாரம். தாங்கள் பசியா இருப்பதை நான் கவனிக்கவே இல்லை. நீலா, சீக்கிரம் ஆகட்டும். சுவாமி, வாருங்கள். ஏன்பா, இவதான் உன் சம்சாரமோ? ஆம் சுவாமி, சாப்பிடுங்க. சரிதான். சுவாமி, திருப்தி தானே? கால் வயிறு கூட நிரம்பவில்லை, திருப்தி வேற. சுவாமி, தாங்கள் சாதம் போதாது என்று சொல்லி இருந்தால் சாதம் வந்து விடுமா? நீ திருதிருவென்று திருடன் மாதிரி முடிப்பதில் இருந்தே சட்டியில் தான் ஒன்றுமில்லை என்று தெரிகிறது. சாப்பாடாவது நல்ல சாப்பாடா? அதுவும் இல்லை, தண்டச்சோறு. உன் பொண்டாட்டிக்கு பதார்த்தங்களை ருச்சியாக சமைக்கவே தெரியாது போன்றிருக்கு. ஏன்பா, நீ இவளை கட்டிட்டு எப்படி குடித்தனம் பண்ற? இதெல்லாம் சொல்லி இனிமே என்ன பிரயோஜனம்? நீலகண்டம் நீலகண்டம். நீளமாவது கண்டமாவது. போப்பா போ, என் பையை கொண்டு வா, நேரமாகிறது. சுவாமி, இதற்குள்ளாகவா போக வேண்டும்? 2 நாள் தங்கி போக கூடாதா? போகாம தங்கி இருக்க சொல்றாயா? உன் வீட்டு சாப்பாடு யமன கூட 2 நாள்ல கொண்டுடுமே. ஏன்பா நிக்கிற? போ, என் பைய கொண்டு வா. தங்கள் சித்தம். நீலகண்டா, நான் போய் வருகிறேன். சுவாமி, என்ன விஷயம்? ஏதாவது மறந்து வைத்து விட்டீர்களோ? அப்படி ஒன்றும் இல்ல, ஒரு காரியமாகத்தான் வந்தேன். என்னால் ஆனதை செய்ய சித்தமாயிருக்கிறேன்.
என்ன யோசனை சுவாமி? உன்னை நம்பலாமா என்ற யோசனைதான். நம்பிக்கை இருந்தால் சொல்லுங்கள் சுவாமி. ஏது, நீ ஒரு பெரிய வாயாடி போல் இருக்க. ஏன்பா, உன்னை பார்த்தால் பரம சாதுவாக காணப்படுகிறாய். அம்மாளை பார்த்தா பயமா இருக்கே. சுவாமி, அவள் அறிவில்லாதவள். எனக்கா அவளை மன்னிக்க வேண்டும். விஷயம் என்னவோ உட்கார்ந்து சொல்லுங்கள். விஷயம் என்னவோ பெரிய விஷயம்தான். இப்படி வா. இந்த பையில் இருக்கும் வஸ்து உனக்கு தெரியுமோ? எங்களுக்கு எப்படி சுவாமி தெரியும்? அது ரொம்ப விலை பெற்ற வஸ்துவோ? ஆமா. நான் அதை பார்க்கலாம். இரு இரு, என்ன இவ்வளவு அவசரம்? தங்கள் சித்தம். பிரமாதம் ஒன்றுமில்ல. நீ கொடுத்து வரும் ஓடுகள் போல் இதுவும் ஒரு திருவோடுதான். சுவாமி, ஓடன்ன வெள்ளி ஓடா பொண்ணு ஓடா? ஏதப்பா, நீ கூட கேலியில் இறங்கி விட்டாய். வெள்ளியும் பொன்னும் இருந்தால் உன் வீட்டுக்கு நான் ஏனப்பா சோற்றுக்கு வருகிறேன்? நீ தானம் செய்து வரும் ஓடுகள் போல இதுவும் ஒரு மண்ணோடுதான். நான் தீர்த்த யாத்திரைக்கு போகிறேன். வயதோ தள்ளாத வயது. இதில் இந்த பளுவையும் சுமந்து செல்வதென்றால் அவ்வளவு சாத்தியமில்லை. ஆகையால் இதை உன்னிடம் கொடுத்து விட்டு திரும்பி வரும்பொழுது வாங்கிக் கொள்ளலாம் என்று யோசிக்கிறேன். ஆனால் கவலை இல்லாமல் கொடுத்து செல்லுங்களேன். இந்த ஓடு சாதாரணமானதல்ல. தலைமுறையாக என்னிடம் இருந்து வருகிறது. இதன் மகிமையை நீ அறிய மாட்டாய். இதை உன்னிடம் கொடுத்தால் நான் திரும்ப வந்து கேட்கும் பொழுது பத்திரமாக தருவாயோ? சுவாமி, அதை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். நீ பத்திரமாக திருப்பி கொடுப்பாயோ? கொடுக்கிறேன் சுவாமி. இதை வெறும் களிமண்ணோடு என்று நினைத்து விடாதே. இதன் சக்திக்கு எதுவும் ஈடல்ல, தெரிகிறதா? ஜாக்கிரதை. நீ தானம் செய்யும் ஓடுகளுடன் இதையும் சேர்த்து தானம் செய்துவிடப் போகிறாய். பத்ரம், நான் சென்று வருகிறேன். நமஸ்காரம் சுவாமி. சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. நீலா, இது ரொம்பவும் பத்திரமாக ஒரு பெட்டியில் வைத்து பூமியில் புதைத்து விட வேண்டும். தெரிகிறதா? அப்படியே செய்வோம்.